வணக்கம் நண்பா, இது உங்கள் டெக் கிரியேட்டர்ஸ் தமிழ் சேனல். நான் உங்கள் பிரதாப். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது உங்கள் பென்ட்ரைவில் ஏதோ ஃபைல் வச்சுருப்பீங்க. அந்த ஃபைலை உங்களோட கம்ப்யூட்டருக்கோ அதாவது லேப்டாப்புக்கோ நீங்கள் மூவ் பண்ணுறப்ப ரொம்ப நேரம் மூவ் ஆகிட்டு இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் கண்டிப்பாக நிறைய நேரங்களில் உங்களுக்கு நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. இப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் எப்படி உங்களோட பென்ட்ரைவ் யூஎஸ்பி பென்ட்ரைவோட காப்பி அண்ட் பேஸ்ட் ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நான் சொல்லக்கூடிய இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணுற மூலமாக ஈஸியாக நீங்கள் உங்களோட ஸ்பீடை இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு உங்களோட பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஹார்ட்வேர் அப்படின்னு இருக்கும். ஹார்ட்வேர் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த பென்ட்ரைவோட நேம் அந்த இடத்துல ஷோ பண்ணியிருப்பாங்க. அதை ஜஸ்ட் ரைட் கிளிக் டபுள் கிளிக் பண்ணுங்கள். டபுள் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் சேஞ்ச் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். இதை ஒன் டைம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இதில் பாலிசிஸ் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் குயிக் ரிமூவல் அண்டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு இருக்கும். குயிக் ரிமூவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பென்ட்ரைவை நீங்கள் உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃப்லியாக உங்களுக்கு ரிமூவ் ஆகும் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் இப்போதைக்கு ஃபைலை மூவ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறப்ப நீங்கள் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு முதக்கை விட இந்த இதை சூஸ் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காப்பி அண்ட் பேஸ்ட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். தென் ஓகே கொடுத்துக்கோங்க. மறுபடியும் ஓகே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா மறுபடியும் உங்களோட பென்ட்ரைவ் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டூல்ஸ் அப்படின்னு இருக்கும். டூல்ஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. இதில் எரர் செக்கிங் அப்படின்னு இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பென்ட்ரைவ் இன்சர்ட் பண்ணுறப்பே உங்களுக்கு சம்டைம்ஸ் எரர் செக்கிங் காமிக்கும். சில நேரங்களில் உங்களுக்கு காமிக்காதப்ப இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இதில் செக் அப்படின்னு இருக்குல்ல, செக்கை சூஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஸ்கேன் அண்ட் ரிப்பேர் ட்ரைவ் அப்படின்னு இருக்கும். ஏதோ உங்கள் பென்ட்ரைவில் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை ஃபுல்லும் ஸ்கேன் பண்ணி ரிப்பேரை சரி பண்ணிடும். ஸோ தென் ஓகே ஓகே கொடுத்துக்கோங்க. இந்த மூணாவது செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் உங்களோட விண்டோஸ் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸ் போய்க்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட விண்டோஸ் சர்ச் பாக்ஸில் டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. டிவைஸ் மேனேஜர் அப்படின்னு டைப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பஸ் டிரைவர் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஜெனரிக் யூஎஸ்பி ஹப் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணி அப்டேட் டிரைவர் அப்படின்னு இருக்கும். இதை சூஸ் பண்ணிக்கோங்க. இதை சூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டிரைவர் அப்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத ஒன் டைம் செக் பண்ணிக்கோங்க. அப்டேட்டில் இருந்துச்சு அப்படின்னா முதக்கை விட உங்களோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ ஓகே, இந்த ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு. ஸோ இப்போ அந்த செட்டிங்ஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் என்ன ஃபார்மேட்டில் இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த இடத்துல ஃபார்மேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஃபைல் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா NTFS அப்படின்னு இருக்கிறா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. NTFS தான் இருக்க. மற்ற ஃபைல் சிஸ்டம் விட உங்களுக்கு இப்போ பென்ட்ரைவ் வரக்கூடிய எல்லாமே NTFS சிஸ்டமில் தான் இருக்குது. ஸோ ஃபைல் சிஸ்டம் கரெக்டாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக ஸ்பீடு முதக்கையோட இப்போதைக்கு பெட்டர் பர்ஃபார்மன்ஸில் உங்களுக்கு இருக்கும். ஓகே நண்பா, வீடியோ பிடிச்சிடும் அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.